அதே போல இன்றைய தினம் முதலமைச்சர் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. டெல்டா மாவட்டத்தில் குறுவை சாகுபடி இந்த சாகுபடி செய்த விவசாயிகள்லாம் தங்களுடைய உற்பத்தி செய்யப்பட்ட அந்த நெல் மூட்டைகளை நேரடி கொள்முதல் நிலையத்திற்கு கொண்டு வந்து விற்பனை செய்கின்ற சூழல் இருக்கின்ற அந்த நேரத்தில் இந்த அரசு மெத்தன போக்கில் மெத்தனமாக நடந்த கொண்ட காரணத்தினால், அலட்சியமாக நடந்து கொண்ட காரணத்தினால் தான் இந்த விவசாயிகள் துன்பத்திற்கு காரணம். இதை உங்களுக்கு எல்லாம் கொடுக்குறேன். நான் 17/10/2025 சட்டமன்றத்தில் பேசின பேச்சு கருத்து ஆதாரத்தோடு சொல்கிறேன். அதை கூட தம்பி இதெல்லாம் நீங்கள் பாருங்கள். இதை எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒன்றா கொடுங்க. 7 இருக்குது. நான் அன்றைய தினமே சட்டமன்றத்தில் சொன்னேன். ஏன்றைக்கு ஏற்கனவே விவசாயிகளுக்கு நான் அரசாங்கத்துக்கு, ஏன்னா ஒரு திறமையான அரசாங்கமாக தெரியும், இதுதான் பொம்மை முதலமைச்சர் ஆளுகிறாங்களே தமிழ்நாட்டை. இன்றைக்கு 6 லட்சம் ஏக்கர் டெல்டா மாவட்டத்திலே குறுவை சாகுபடி பயிற்சி செஞ்சிருக்கிறேன். அந்த 6 லட்சம் சாகுபடி செய்யப்பட்ட அந்த நிலத்தில் குறுவை சாகுபடி விளைச்சல் எவ்வளவு இருக்குது என்று அதிகாரிகளுக்கு தெரியும். அப்படி இருக்கின்ற பொழுது முன்கூட்டியே திட்டமிட்டு விவசாயிகள் அறுவடை செய்ய விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை நேரடி நெல் கொள்முதல் கொண்டு வந்தவுடன் உடனடியாக அதை நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்டது அந்த பிரச்சனை வந்திருக்காது, தொடர் மழையில் நனைஞ்சிருக்காது. ஆனால் இந்த அரசு முறையாக விவசாயிகள் கொண்டு வந்த நெல்லை கொள்முதல் செய்யலை. அதனால தான் விவசாயி பாதிக்கப்பட்டாங்க. முழுக்க இந்த விடியா திமுக அரசுடைய அலட்சியத்தால் தான் இன்றைக்கு விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த பாதிப்புக்கு உள்ளாயிருக்க மாட்டாங்க, யாரையும் கெஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது.